ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 90,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து சென்னை யூனிட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான். இதில் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ட்ரெயினி டெக்னீஷியன் போஸ்டிங்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ட்ரெயினி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் டிப்ளமோவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்குமே அப் டு சேலரி 24,500லேருந்து 90,000 வரைக்கும் தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ ப்ளஸ் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸில் நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 21,500லேருந்து 82,000 வரைக்கும் தராங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ட்ரைனி அண்ட் டெக்னீஷியன் போஸ்டிங் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், சி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேண்டிடேட் 60% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே எஸ்சி, பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்க்கு மினிமம் 50% மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 6 மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி ஸ்டீஃபன் 24,000 தான் தருவாங்க. அந்த 6 மந்த் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ரெகுலர் பே ஸ்கேல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா 60% மார்க்கு கேட்டிருக்காங்க. ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு. இதே எஸ்சி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% மார்க் இருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. இந்த 2 போஸ்டிங்க்குமே ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு தான் ரிட்டன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட கால் லெட்ரு இந்த பெல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் 150 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 விதமாக இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் 50 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் காம்ப்ரிஹென்ஷன் அபிலிட்டி, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரட்டேஷன் ஸ்கில் அண்டு ஜென்ரல் நாலேஜிலேருந்து 50 மார்க்கும், டெக்னிக்கல் ஆப்டிடியூடுலேருந்து 100 மார்க்கும் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்டு ப்ரொஃபஷ்னல் நாலேஜிலேருந்து 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு பார்ட் 1ல் 35%, பார்ட் 2ல் 35% கொடுத்துருக்காங்க. இதே எஸ்சி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பார்ட் 1ல் 30யும் பார்ட் 2ல் 30% மார்க் எடுத்தாலே போதுமானது. ரிட்டன் எக்ஸாமில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு டென்டேட்டிவாக ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி கேட்டகரியில் என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 295 பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண முடியும். எப்படி அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப வேலிட் மெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள்.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லி லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.